Dear students, welcome to Abbas Mathematics. படத்தில் ஏடி பிஏ சுமட்டியாகும். ஏபி கொடுத்துருக்கு, ஏசி கொடுத்துருக்கு, பிசி கொடுத்துருக்கு, பிடிடிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ இந்த மொத்த தூரம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது எக்ஸ்னா இது 6 மைனஸ் எக்ஸ். ஒருவேளை இது எக்ஸ்னா இது 6 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். ஏபிசியில் ஏபி 10, ஏசி வந்து 14, பிசி வந்து 6. இருசம வெட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். இருசம வெட்டின்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. இதுதான் தேற்றம். ஏபி பை அதுக்குள்ளே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பிடி பை டிசி இது கொஞ்சம் ஈஸியாகவே போடலாம். இப்போ கிராஸ் சொல்லிட்டு பண்ணியாச்சு. 10 டிசி ஈக்குவல் டு 14 பிடின்னு கிடைக்கிது. இந்த டிசி என்ன செய்கிறான்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ன்னு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்ன இருக்காங்கன்னா, டிசி எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இது என்ன செய்கிறாரு, பிசியில் இருந்து பிடியை மைனஸ் பண்ணிட்டார். பிசியில் இருந்து பிடியை மைனஸ் பண்ணிட்டார். அது இந்த ஸ்டெப்பு. இது அப்படியே இருக்குது. இதை உள்ளக்க மட்டும் பண்ணணும். 10 பிசி 10 பிடி 14. இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்ளை பண்ணா 60, இது -10. இது அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போனால் 14 10 24. இப்போ பிடி ஈக்குவல் 60 பை 24. 60 24னா எப்படி வரும்? 2 12 24, 5 12 60. 5 12 60னா 2.5. உனக்கு தேவையானது டிசி தான் வேணும். டிசினா பிசி மைனஸ் ஏடின்னு சொன்னோம். பிசி வந்து ஏ 6 கிடச்சிருக்கு, அவங்களே கொடுத்துருக்காங்க. -2.5 ரெண்டையும் தான் 3.5 கிடச்சிருக்கு. இவர் தான் நம்ம கேட்டிருக்கிறது. அவர் எடுத்து எழுதினானோ. அதனால் இந்த சம்மனை இம்பார்ட்டன்ட் சம்மு பார்த்துக்கங்க. வெரி இம்பார்ட்டண்ட். சொல்ல சம்ம நாளைக்கு சொல்லித்தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் ரிலேஷனில் யாரும் பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெட்டுன்னு ஒரு எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இது வரையிலும் பல இடங்களில் படித்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு தவணை படித்து அழகாக பாஸ் பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெட்டில் பாஸ் ஆகிடலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.